இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எருசலேமின் 10 வாசல்கள் கட்டப்படுதல். அல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டிய 10 வாசல்கள். ஒரு ஆமேன் சொல்லலாமா? பக்கத்தில் பாச உங்கள் வாழ்க்கையில் 10 வாசல்களை கர்த்தர் கட்ட முடியாய் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு என்னென்ன வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புத்தகத்தில் நாம் தொடர்ந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரத்திலும் நெகேமியா புத்தகத்தில் உங்களுக்கு போதிக்கிறோம். கடந்த முறை பாஸ்டர் செரி பிரகாசம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து போதித்தார். இந்த முறை நான் மீண்டும் 3ஆவது அதிகாரத்தில் சில சத்தியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்ல விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் கடைசி காலத்துக்கு ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். நம்முடைய வாழ்விற்கு ஏற்ற அநேக தீர்க்க தரிசனங்கள் அந்த நெகேமியா புத்தகத்தில் காணப்படுகிறது. நெகேமியா புத்தகத்தின் மைய கருத்தே தேவன் திரும்ப கட்டுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார். உடைந்து போனவைகளை, இடிந்து போனவைகளை, தகர்ந்து போனவைகளை தேவன் திரும்ப கட்டுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கை திரும்ப கட்டுங்க. கையில் உயர்த்தி குட்டி ஜெபம் பண்ணலாமா? என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. சாத்தான் அநேகுடைய வாழ்க்கையில் அவருடைய மதில்களை தகர்த்து போட்டிருக்கிறான், வாசல்களை இடித்து போட்டிருக்கிறான், தீக்கரையாக்கி போட்டிருக்கிறான். இந்த நெகேமியா புத்தகத்தினுடைய காரியம் என்னன்னா, ஆலயம் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் அந்த பட்டணத்தின் மதில்கள் கட்டப்படாமல் இடிக்கப்பட்டிருந்தது. ஆலயம் நல்லா இருந்தால் கூட மக்களுடைய வாழ்க்கை, எருசலேம் என்பது தேவ ஜனத்தின் மக்களை, தேவ ஜனத்தின் பிள்ளைகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது அநேக தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கைகள் கட்டப்படாமல் தீக்கிரையாக்கப்பட்டதாய் காணப்பட்டது. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த வாசல்கள் இடிபட்டு கிடக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, ஆசீர்வாதம் இருக்க வேண்டிய இடத்துல அழுக, கண்ணீர், வியாதி, துன்பம், சாபம்னு இருக்கலாம். காரணம் என்னென்னா, அந்த வாழ்க்கையில் பிசாசு இந்த வாசல் வழியாய் உள்ளே நுழைந்து கொள்ளை அடித்து அட்டகாசம் பண்ணி பலவிதமான கஷ்டத்தை, பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீங்கள், வெற்றியாய் வாழ வேண்டிய நீங்கள், அந்த மகிழ்ச்சி இல்லாதபடி சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, குடும்பங்களை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொடுத்து அவதமாய் காணப்படுகிறான். இன்றைக்கு கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் மதில்கள் கட்டப்பட்டிருக்கிறதா? வாசல்கள் சரியாய் வைக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாவிட்டால் நம் மதில்கள் இடிபட்டு கிடக்கிறதா? வாசல் என்பது எப்போதுமே ஒரு ஆக்சஸ், உள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கிறது. பெரிய வீடு இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கும். இந்த வாசல் வழியாக தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். இந்த வாசல் ஒரு வீட்டுக்கு இல்லைன்னா அந்த வீட்டு நாடி பிரயோஜனம் இல்லை. இந்த வாசல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. அப்படின்னா இந்த வாசல் வழியாக நாம் எதை அனுமதிக்கிறோமோ, எது உள்ளே வருகிறதோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வாசல் சரியா இல்லை அப்படின்னா யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சிடலாம், நம்ம வாழ்க்கையில் என்ன வேண்டுமென்றாலும் செய்திடலாம். நீ ஒரு வாசல் காப்பாளன். வாசல் காப்பாளனே, நீ உன் வீட்டில் எதை அனுமதிக்கிறாயோ அப்படிதான் உன் வீடு இருக்கும். உன்னை தான் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு ஒரு வாசல் காப்பாலாம் வச்சிருக்கிறார். உன் வீட்டு வாசல் மூப்பர் நீங்கள் தான். உங்கள் வீட்டு வாசலுடைய மூப்பராக இருக்கிற நீ உங்கள் வீட்டுக்குள்ளே எதை அனுமதிக்கிறாய்? சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? சாத்தான் உன் வாசல் வழியாய் உன் வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைய நீ அனுமதித்திருப்பாயானால் உன் வீடு ஒரு கொலைகார வீடாக, கள்ளர் குகையாக, பிரச்சனை நிறைந்ததாக காணப்படும். ஆகவே தான் வாசலை உயர்த்தி கட்டி வாசலை பாதுகாக்க வேண்டும். உன் வாசல் வழியாய் இயேசு வர வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே,
எங்கள் வீட்டு வாசல் வழியில் நீங்கள் உள்ள வருவீர்களாக. உமக்கு வீட்டை திறந்து கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு என் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறேன். என் வீடாகிய குடும்பமாகிய வாழ்வில் இயேசுவிற்காக வாசலை திறந்து கொடுக்கிறேன். இயேசு எங்கள் வீட்டு வாசல் வழியாய் உள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உடைய சீரழிக்கப்பட்ட வாழ்க்கையை, பிசாசினால் உடைத்து போடப்பட்ட வாழ்க்கையை, தீக்கிரையாக்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டும் எடுத்து கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமே அதுதான். தேவன் மீண்டும் கட்டுகிறார். தேவன் திரும்ப கட்டுகிறார். எவ்வளவா எங்கள் வாழ்க்கை நாசமா பாராய் சாத்தான் தீக்கிரையாக்கி போட்டிருந்தாலும் கையை உயர்த்தி சொல்லுங்க, மீண்டும் கட்டுகிற தேவன் யெகோவா சபையோத், மீண்டும் கட்டுகிற தேவன். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு, உங்களுக்கு ஒரு தெய்வ வாக்கு உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் அவர்தான் உங்களுடைய நெகேமியா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய வாழ்க்கை நெகேமியா இயேசு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு நெகேமியா இருந்தாரு. அவர் இடிந்து போன முதல்ல கட்டினாரு. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுனுடைய நெகேமியாவா இருக்கிறார். அந்த நெகேமியாவாகிய இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மதில்களை திரும்ப கட்டுகிறார், வாசலை கட்டுகிறார். இந்த நெகேமியான் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 34 முறை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று வார்த்தை வருகிறது. They repaired. அதாவது இந்த எருசலேமின் மதில் அலங்கோங்கிறது 2.5 மைல் வட்டம், சுற்று வட்டம், சர்க்கம்ஸ்ஃபரன்ஸ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 2.5 மைல் அப்படி சுற்றி வட்டமாக காணப்பட்டு ஏறத்தாழ 200 ஏக்கர் உள்ள எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் எருசலேமில் மதில்கள் இருக்கிறது. அந்த மதில்கள் நெகேமியா காலத்தில் கட்டப்பட்ட மதில்கள் அல்ல. அதுக்கு பிறகு ஏறத்தாழ 100வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒட்டமான் எம்பையரில் கட்டப்பட்டதான அந்த மதில்கள் கிமு 150 கட்டப்பட்டவைகள். ஆனால் நெகேமியா காலம் கிமு 500 கட்டப்பட்ட அந்த மதில்கள். ஆனால் இன்றைக்கும் இந்த நெகேமியோட மதில்கள் எருசலேமின் மதில்களுக்கு கீழே இருக்குது. இன்றைக்கி புது மதில் கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் போனீங்கன்னா நெகேமியா காலத்தில் கட்டப்பட்ட மதிலினுடைய சிதைவுகளை நீங்கள் பார்க்கலாம். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் நெகேமியாஸ் வால்ஸ். நெகேமியா காலத்தில் கட்டப்பட்ட மதில்கள் அதுக்கு பிறகு பல யுத்தத்தில் இடிக்கப்பட்டாலும் இன்றைக்கும் அங்கே எருசலேமில் அந்த அழகான மதில் இருக்கிறது. இந்த மதிலுக்கு அநேக வாசல்கள் உண்டு. இப்போ நெகேமியா காலத்தில் கட்டப்பட்ட அந்த மதில் சுவரில் 10 வாசல்களை நெகேமியா வைத்திருந்தார். அந்த 10 வாசலுடைய சரித்திரத்தை தான் நெகேமியா 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. வாசல்னா அந்த அந்த சொன்னேன் இல்லையா, 2.5 மைல் சுற்றளவு உள்ள அந்த மதிலுக்குள்ளே போகிறதுக்கு 10 இடத்துல வாசல் வைத்திருந்தார்கள். அந்த 10 வாசலும் மிக முக்கியமான வாசல். ஆனால் நெகேமியாவின் காலத்தில் அந்த 10 வாசல்களை சாத்தான் இடித்து போட்டிருந்தான். நெகேமியா நகர பரிசோதனை செய்து எந்தெந்த வாசலை திரும்ப கட்டவன்னு செக் பண்ணி பார்த்து அதை திரும்ப கட்டினான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தற்பரிசோதனை செய்ய வேணும். என் வாழ்க்கையில் எதெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எதெல்லாம் சரியாக இல்லை, அதையெல்லாம் நான் சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. என் வாழ்க்கையில் எதையெல்லாம் சாத்தான் தகர்த்து போட்டிருக்கிறோம், அதை சரிப்படுத்திட்டா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகம் பேர் என்னுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் முதலாவது சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னா மற்றதெல்லாமே சரியாயிடும். ஒரு அப்பா ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். மகன் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான். அப்பா எங்கூட விளையாடுங்க, எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு. இந்த அப்பாவுக்கு இந்த வேலை அர்ஜென்ட்டாக முடிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போது அப்பா அந்த மகனை கொஞ்ச நேரம் அவனை அமைதியாக இருக்க வச்சாதான் என் வேலையை செய்ய முடியும், அவனுக்கு ஏதாவது ஒரு கடினமான ஒரு வேலையை கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பசில் எடுத்தார். பசில்னால் தெரியும் உங்களுக்கு, நிறையா சின்ன சின்ன பாகமாக இருக்கும். இந்த ஒரு வேர்ல்டு மேப் பசில் எடுத்தார்.
உலக படத்தை பற்றிய பசில். அதில் ஒரு 200-300 துண்டு இருக்கும். அது கரெக்டாக அந்தந்த இடத்துல பொறுத்துனாதான் அந்த வேர்ல்டு மேப் சரியாக வரும். அப்பா யோசித்து, இந்தாப்பா இந்த வேர்ல்டு மேப் பசில் உனக்கு தரேன், நீ இதை போட்டுட்டு வா, கூட நான் விளையாடுறேன்னு அனுப்பிச்சி விட்டார். அப்பா யோசித்தார், இதை அவன் போடவே மாட்டான், போடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், அவன் எங்கே கொண்டு போய் கண்டுபிடிப்பான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியாலாம் எங்கே கண்டுபிடிப்பான்னு சொல்லி அவன் கையில் அதை கொடுத்துட்டார். அவன் போனான், ஒரு 10 நிமிஷத்தில் போட்டுட்டு வந்துட்டான். உங்கள் அப்பாவுக்கு ஆச்சரியம். ஆமாம், இன்னும் நம்ப முடியும், என்னடா இவன் 2 மணி நேரமாவது எடுப்பான், நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு பார்த்தேன், 10 நிமிஷத்தில் போட்டு வந்தானே, இவ்வளோ கெட்டிக்காரனாக்கள் எப்படிடா செஞ்ச அப்படின்னு கேட்டார். இப்போ சொன்ன, அப்பா இந்த வேர்ல்டு மேப்புக்கு பின்னாடி ஒரு மனுஷன் படம் இருந்தது, அந்த மனுஷன் படத்தை சரியாக மூக்கு, வாய், உடம்புன்னு கரெக்டாக போட்டேன், 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டுப்பானார். உங்களுக்கு கதை புரிஞ்சுதுங்களா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாயிட்டா உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாகிவிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இப்போ ஆத்மா வாழ்ந்தால் எல்லாமே வாழ்வாய். இந்த ஆத்மா சரியில்லைன்னா ஒன்றும் சரிப்படாது. அநேக குடும்பத்தில் சரிப்பட வேண்டிய காரியம் உன்னுடைய ஆவியின் மனுஷன், ஆத்மா வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நேர்கோட்டில், தேவனோடுள்ள நேர்கோட்டில் வந்து விட்டால், ஆகவே தான் ஆண்டு அழகா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது நீ தேடுகிற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேட வேண்டியது ஒன்று, அது தேவ பிரசனம், அது தேவனுடைய சித்தம். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு சரியாக இருக்கும். அதுதான் அந்த 10 வாசல் நமக்கு குறிக்கிறது. 10 வாசல். ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகும் பேசுறதுன்னு தெரியாது, நான் வேகமாக பேச விரும்புகிறேன். நீங்கள் பேனா இருந்தால் எழுதி கொள்ளுங்க, ஆமாம் குறித்து கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது வாசல் ஆட்டு வாசல். எல்லாம் சொல்லுங்க, என்ன வாசல்? நெகேமியான் புத்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். ராமன் சொல்லலாமா? இப்போ அந்த 10 வாசல்ல கட்டப்பட வேண்டிய முதலாவது வாசல் ஆட்டு வாசல். இங்கே கேட்கலாம், பாஸ்டர் ஆட்டு வாசல்னா என்ன? என் வாழ்க்கைக்கும் ஆட்டு வாசலுக்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆட்டு வாசலை எப்படி கட்டுவது, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த 10 வாசலில் முதலாவதாய் சொல்லப்படக்கூடிய வாசல் ஆட்டு வாசல். இஸ்ரவேல் தேசத்தில் இந்த எருசலேமுக்குள்ள அந்த 10 வாசல் வழியாக, இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் எருசலேமில் பலி செலுத்தப்படக்கூடிய ஆடுகளை உள்ளே கொண்டு போவார்கள். அந்த ஆட்டு வாசலில் தான் ஆசாரியர் இருப்பாங்க. இந்த 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எலியாசிபின் பிரதான ஆசாரியன் மற்ற ஆசாரியர் கட்டினார்கள். அப்படி என்றால் இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் பலி செலுத்தக்கூடிய ஆடுகள் எல்லாம் உள்ளே பிரவேசித்தது. அது நமக்கு எதை அடையாளப்படுத்தி சொன்னால், என்னுடைய ஆண்டவராய் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த ஆட்டு வாசல் வழியாக தான் கடந்து வந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஆட்டு வாசல் வழியாய் அவர் சென்று தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், வாசியுங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நானே வாசல், ஆடுகளுக்கு வாசல். பக்கத்தில் பாசல், நீங்க ஒரு ஆடுன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் சொல்ல ஆண்டவர் சொன்னார். யோவான் 10 அதிகாரம் முழுவதும் அதுதான், நீ ஒரு ஆடுன்னு சொன்னார். அவன் ஆட்டுக்கு என்ன தேவை சொல்லுங்களேன்? ஒரு வாசல் தேவை. ஆடுகள் வாசல் வழியாக தான் தொழுவத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இப்போ அந்த ஆட்டுக்கு அந்த வாசல் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளுக்கெல்லாம் பிரதானமானது வாசல். வாசலாகிய இயேசு, இயேசுவாகிய வாசலை தவிர வேறு வாசல் கிடையாது. உன்னுடைய ஆத்மா மேய்ச்சலை கண்டடைய வேண்டும், நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஒரு வாசல் தேவை. இந்த உலகத்தில் அநேக வாசல்கள் உண்டு. அந்த வாசல்கள் உனக்கு உதவி செய்யாது. அந்த வாசலை போனால் அது வேற எங்கேயும் உன்னை நடத்தும். சினிமா என்கிற வாசல், பாவம் என்கிற வாசல், உலகம் என்கிற வாசல். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமாயிருக்கிறது, அதிலே போகிறவர்கள் அநேகர். அது கேட்டுக்கு நேரா போகிற வாசல். ஆனால் ஜீவனுக்கு நேராய் போகிற வாசல் ஒன்றே ஒன்றுதான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு என்கிற வாசலாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராய் இயேசு எனக்காக சிலுவை மரத்திலே பலியானார், ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற பலியின் மேல் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. ஆடுகள் இந்த வாசல் வழியாய் வந்தால்தான் அவளுக்கு மேய்ச்சல் உண்டு, அவளுக்கு ரட்சிப்பு உண்டு, அவளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவ அன்பு சகோதரா சகோதரியே, நீ இந்த வாசலாகிய இயேசு வழியாய் உள்ளே வந்திருக்கிறாயா? இல்லாவிட்டால் இன்றைக்கு காலையில் அந்த வாசல் வழியாய் நீ உள்ளே பிரவேசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த இயேசுவிடம் வந்தீனா உன் வாழ்க்கை ஒரு அமெரிக்கையாக இருக்கும், ஒரு மேய்ச்சலை கண்டடையும், சமாதானமாக இருக்கும். இயேசுவாகிய வாசலை கண்டுபிடிக்கிற வர நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இருக்காது. ஆகவே தான் அவர் மூலமாய் அந்த வாசல் வழியாய் வந்தால் நமக்கு மேய்ச்சல் நிறைவாய் உண்டாயிருக்கும். யோவான் 5:2 பார்த்தீங்கன்னா விதமான வார்த்தை வாசிங்க. யோவான் 5:2. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே பெதஸ்தா இருந்தது. அங்கே அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க. அந்த ஆட்டு வாசல் அருகே இருந்த பெதஸ்தா குளத்தில் தான் 38 வருஷம் வியாதியாயிருந்த ஒரு மனுஷனை இயேசு அற்புதமாய் சுகமாக்கினார். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதாவது நீ ஆட்டு வாசலுக்கு வந்தீன்னா உன் வியாதியெல்லாம் சுகமாகும். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும், ஆட்டு வாசலாகிய சபைக்குள்ளே நீ உள்ளே வரும் பொழுது இயேசுனை சுகமாக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டு வாசலுக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம் நீ கேட்கலாம். ஆடுகள் தொழுவத்துக்குள் அடைக்கப்படுகிறது. அந்த ஆடுகளுக்குள்ள தொழுவத்துக்கு பேர் தான் சபை. ஆடே, நீ தொழுவத்துக்குள்ள இருக்கிறாயா அல்லது எங்கேயா சுத்திட்டு இருக்கிறாயா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏமேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏய் ஆடே, நீ எங்கே இருக்கிறாய்? ஞாயிற்றுக்கிழமை நாளில் தொழுவத்துக்குள்ள ஆடு வராம சில ஆடுகள் புரூக்ஃபீல்ட் மால்ல சுத்திட்டு இருக்கிறது. சில ஆடுகள் அவதமாக வேற எங்கெங்கேயோ பிக்னிக் போகிறது. ஆடே, நீ தொழுவத்துக்குள்ள வரலைன்னா உனக்கு பாதுகாப்பில் ஓனாய் உன்னை கடிக்க வந்து விடும். பக்கத்தில் பாசுரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் அங்கேயும் இங்கேயும் ஊர் சுத்தின உன்னை கடிக்கிறதுக்காகவே சில ஓனாய் இருக்கிறது. நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கு வரான். தொழுவத்துக்குள்ளே இல்லாத ஆடுகளெல்லாம் ஓநாய்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. ஓநாய் வரதை பார்த்தா அந்த அவனை பார்க்குற அந்த கூலிக்கார மேய்ப்பை விட்டு விட்டு போய்விடுவான். ஆகவே தான் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு தொழுவம் தேவை, ஒரு மந்தைக்கு ஒரு தொழுவம் தேவை. தொழுவம் இருந்தால்தான் அந்த மந்தை பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு மந்தை, சபை ஒரு மந்தை, நீங்கள் ஒரு ஆடு. ஆடாகிய உனக்கு சபையாகிய ஒரு மேய்ச்சல் உனக்கு தேவை, சபையாகிய ஒரு தொழுவம் உனக்கு தேவை. அவை உன்னுடைய தொழுவத்துக்குள் இருக்கும்போது தான் உனக்கு அந்த பாதுகாப்பு உண்டு. யோவான் 10:16 வாசிங்க.
யோ இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆ அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். ஆகவே விசுவாசிகளுக்கு ஆடுகளுக்கு ஒரே சபை தான் இருக்க வேண்டும், ஒரே மேய்ப்பன் தான் இருக்க வேண்டும். வாரந்தோறும் ஒரு மேய்ப்பனை தேடி போகக்கூடாது. ஒரே சபையில நாட்டப்பட்டிருக்க வேண்டும், ஒரே சபையில வேரூன்றி இருக்க வேண்டும், ஒரே தொழுவத்துக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு சர்ச்சு போயிட்டு வரேன் பாஸ்டர், அந்த சர்ச்சில் ஆறாம் நல்லா இருக்குது, அந்த சர்ச்சில் டான்ஸ் எல்லாம் போடுறாங்க, இந்த சர்ச்சில் எப்படி இருக்குது, ஒரே சர்ச்சு உட்கார்ந்தா போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு வளர்ச்சி இருக்காது, உனக்கு பாதுகாப்பு இருக்காது. ஆகவே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, ஒரே தொழுவம், ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை. அந்த மந்தை அந்த தொழுவத்துக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த மந்தை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லாமா? பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு ஒரு தொழுவம் இருக்குதான்னு கேளுங்க. உங்களுக்கு ஒரு மந்தை இருக்கிறதா? ஆமாம், உங்கள் தொழுவத்துக்கு வர்றீங்களா? உங்கள் தொழுவத்துக்கு வந்தால்தான் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், உங்கள் தொழுவத்துக்கு வந்தால்தான் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளில் 2 விதமான ஆடு இருக்குது. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேறொரு தமிழ் மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லு, டிசிவி என்கிற தமிழ் மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியன் எலியாசிபும் அவருடைய உடன் ஆசாரியரும் மதில் வேலை செய்வதற்காக போய் செம்மறி ஆட்டு வாசலை திரும்ப கட்டினார். என்ன ஆட்டு வாசலுங்க? பக்கத்தில் பார்த்துக்கங்க. செம்மறி ஆடா வெள்ளாடா? ஆடுகளை 2 வகைப்படும். ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. இங்கே தெளிவாக சொல்லப்படுகிற தமிழ் பைபிளில் செம்மறி ஆட்டு வாசல் அப்படின்னா வெள்ளாட்டுக்குன்னு ஒரு தொழுவம் கிடையாது, வெள்ளாட்டுக்குன்னு ஒரு மந்தை கிடையாது. அந்த வெள்ளாடு எங்கே வேணாலும் சுற்றும், அந்த வெள்ளாடு ரோட்டில் போகிற பேப்பரை கடித்து சாப்பிடும், அந்த வெள்ளாடு எங்கே வேணாலும் படுத்துக்கும். அந்த வெள்ளாட்டுக்கு ஒரு மேய்ப்பன் கிடையாது, அந்த வெள்ளாட்டுக்கு ஒரு தொழுவம் கிடையாது. ஆனால் செம்மறி ஆடு அதுக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, அது மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கும். ஆகவே தொழுவத்துக்குள் வரும், மேய்ப்பனுடைய சத்தத்தை அது அறிகிறது, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, மேய்ப்பன் அதை வழிநடத்த அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஆகவே தான் செம்மறி ஆடின் தேவன் திரும்ப திரும்ப வேதத்தில் பல இடத்துல சொல்லுகிறார். வெள்ளாடுகளாக கையை உயர்த்தி சப்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சில வெள்ளாடு இருக்கு. வெள்ளாடே எங்கே இருக்கிறாய்? ஆமாம், நீ ஒரு செம்மறி ஆடாய் மாற வேண்டும். உனக்குன்னு ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும், மேய்ப்பனுடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். எதுவாண்டாலும் மேய்ப்பன்கிட்ட வர வேண்டும். என்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறாயா, வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாயா, ஒரு வீடு கட்டிக்கிறாயா, நீ பாட்டுக்கு போய் செய்யக்கூடாது. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணு, பாஸ்டர் வீடு கட்டுறேன் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அநேகர் வீட்டுக்கு வாசல் வைக்கிறதுக்கு கூட ஊழியர்களை அழைச்சி வாசலை வைக்கிறாங்க, அந்த வாசல் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே உன் வீட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாயா, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செய்யும், மேய்ப்பனுடைய வழி நடத்துவதற்கு ஒரு ஆடு அடங்கி நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமாய் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிற மேய்ப்பர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால அவளுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 50:6 ஆமா காணாமற் போன ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா 50:6 என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவளை சிதற பண்ணி பர்வதங்களை அலைய விட்டார்கள், ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். கேட்டீங்களா அந்த வசனத்தை? நீங்களா அந்த ஆடு? காணாமற் போன ஆடுகளா நீங்க? ஏசாயா 53:6 அப்படி தான் சொல்லு, நாங்கள் காணாமற் போன ஆடு. சீசனில் போனால் அது பாராமல் வாரந்தோறும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. ஒரு தொழுவத்துலேருந்து மறு தொழுவத்துக்கு போவாங்க, ஒரு மலையிலேருந்து மறுமலைக்கு போவாங்க. என்னுடைய ஜனங்கள் தொழுவத்தையே மறந்து விட்டாங்க. நிறைய விசுவாசிகள் மாதத்திற்கு ஒரு ஞாயிறு வந்து தொழுவத்துக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு பேர் விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆஜராயிட்டா இதுதான் ஏன் அப்படிங்கிறேன். அப்படி அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் காணாமற் போன ஆடாக இருக்கக்கூடாது, மாறந்தூர் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது, ஒரே மந்தை ஒரே தொழுவம் ஒரு ஆட்டு இதில் தொழுவத்துக்குள்ளே நான் அடங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் சிதறுண்ட ஆடாக இருக்கக்கூடாது, பின்வாங்கி போன சபைக்கும் உனக்கு ஒரு உறவு வேண்டும். சபை உன் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்க வேண்டும். சர்ச்சினுடைய வாழ்க்கையில் அந்த ஆட்டு வாசலுடைய வாழ்வில் முக்கியமானதாக இருக்கமானால் எல்லாம் சரியாக வரும். அங்கே மேய்ப்பன் இருக்கிறார், சரியாக வழிநடத்துவார். மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்கிற ஆடுகளை ஆசீர்வதித்து நடத்துவார். உன் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்குதா, இன்னும் உனக்கு சபைக்கும் உள்ள உறவு சரியில்லை, நீ சபையோடு சரியா நிலைச்சில்ல, சபைக்கு சரியா வர்றதில்லை, தேவனுடைய வார்த்தை கேட்கறதில்ல, மேய்ப்பனுக்கு அடங்கி நடக்கிறதில்ல, ஆகவே தான் வீட்டில் குழப்பம் பிரச்சனை. ஒரு மேய்ப்பனோடு சபையோடு தேவனோடு உறவுகள் உன் குடும்பத்தின் வாழ்க்கையை கட்டி எழுப்பும், உன் மதில்களை கட்டி எழுப்பும். ரெண்டாவது மிக முக்கியமான வாசல் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, ரெண்டாவது வாசல் உங்க வாழ்க்கையில கட்டப்பட வேண்டியது மீன் வாசல். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாசல்? மீன் வாசல். ஆமா, இந்த மீன் வாசல் வழியாக தான் இஸ்ரவேலில் எல்லா மீன்கள், கடலில் பிடிக்கிற மீன்கள் எல்லாம் இந்த வாசல் வழியாக தான் கொண்டு வருவாங்க. வேதாமத்தில் மீன் எதற்கு அடையாளம் என்றால் ஆத்தும ஆதாயத்துக்கு அடையாளம். அந்த இயேசுனுடைய காலத்தில் ரோமர்கள் கிறிஸ்துவை சிறைப்பிடித்த பொழுது இந்த மீன் சிம்பிளை தான் அடிக்கடி போடுவாங்க. இந்த மீன் சிம்பிளை போட்டால் இங்கே தான் சர்ச் நடக்குதுன்னு சொல்லி அறிந்து கொள்வாங்க. ஆகவே மீன் வாசல் என்பது ஆத்தும ஆதாய ஊழியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டிய ரெண்டாவது வாசல் மீன் வாசல். மீன் வாசல் கட்டப்பட வேண்டும் சொன்ன உங்களை தேவன் ஊழியம் செய்ய அழைக்கிறார். இங்கே ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்ய எனக்கு கிருபை தருவீராக. ஏன்னா அந்த வசனம் அங்கே சொல்லுது பாருங்க, வாசிங்க. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. அவங்க மீன் வாசல் எல்லாரும் கட்டினாங்க. ஆனா அந்த தெக்கோவா ஊர் பிரபுக்கள் ஆண்டவருடைய வேலைக்காக எதை கொடுக்கவில்லை? கழுத்தை கொடுக்கல. அப்போஸ்தலர் 16 இந்த ரோமர் 16 பார்த்தீங்கன்னா அக்கிலால் பிரிஸ்கிலால் தேவராஜ்யத்துக்காக கழுத்தை கொடுத்தாங்க, ரெடியாக இருந்தாங்க. சிலரெல்லாம் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், ஆமாம் என் உயிரையே கொடுக்க ரெடியாக இருப்பேன், கடைசி வரை இருப்பேன்பாங்க. ஆனால் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்திட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட சர்ச்சை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. சர்ச்சில் ஒரு ஊழியத்தையும் செய்ய மாட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிரபுக்கள் அவர்கள் தேவனுடைய வேலைக்காக கழுத்தை கொடுக்கவில்லை. அருமையான சகோதரா, உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 4:1-2 பவுல் அவர்களை பற்றி எழுதும்போது, அவள் தேவ ராஜ்யத்துக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் உடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? நெஞ்சு மேலே கை வச்சு, ஆண்டவரே, என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய உழைப்புகள் தேவ ராஜ்யத்துக்காக ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேணும். ஐயா, அம்மா, நீங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக ஊழியத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையை அவரே பார்த்து கொள்வார். உங்கள் பிஸ்னஸ் அவர் பார்த்து கொள்வார். உங்கள் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார். நீ ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யாமல் நீ பிஸ்னஸ் ஓவர் டைம் ஓடிட்டே இருந்தீன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்காது. அந்த பிரபுக்கள் கர்த்தருடைய வேலைக்காக தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக ஏதாவது செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.
சர்ச்சில் அநேக ஊழியம் இருக்குது. சண்டே ஸ்கூல் ஊழியம், கொயர் ஊழியம், யூத் ஊழியம், டீன்ஸ் ஊழியம், ஏன்னா பலவிதமான ஜெப ஊழியங்கள், ஜீவக்குழு ஊழியங்கள், நூற்றுக்கணக்கான ஊழியங்கள் உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்யலாமே. ஒரு மெம்பர்ஷிப் வகுப்பு படித்து, ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் எடுத்து, be an active member in the house of God. சும்மா ஞாயிற்றுக்கிழமை வரேன், சர்ச்சில் உட்கார்றேன், பிரசங்கத்தை கேட்கறேன், அப்படி இருக்காதே. ஆண்டவருக்காக ஏதாவது செய். தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 11:30 சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லப்படுகிறது. நான் ஞானவானாக இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், அறுவடைக்காய் ஜெபிக்க வேண்டும், அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போய் இந்த விதைகளை எல்லா இடத்திலும் விதைக்க வேண்டும். கடைசி கட்டளை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகைக்கு முன்பதாக யாருக்காவது சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில பாருங்க, நாங்களும் வாரந்தோறும் சொல்கிறோம், ஒரு ஆத்மாவதையா அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். போன வாரத்தில் நினைக்கிற நம்பிக்கை ஞாயிறு 2 வாரத்துக்கு முன்னாடி வச்சுருந்தோம். ஒரு 100 பேர் பக்கம் வந்தாங்க. ஆனால் ஒரு ஆராதனையில் 2000 பேர் இருக்கிறாங்க. 2000 பேரும் ஒரு ஆளை அல்லது அந்த பாதி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், 2000க்கு ஒரு 1000 குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், 1000 குடும்பம் ஆளுக்கு ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்கன்னா எவ்வளோ பேர் இந்த ஆலயத்தில் நிரம்பி இருப்பாங்க. பாஸ்டர் சொல்கிறத சொல்லிட்டு தான் இருக்கிறார். நாங்கள் வர்றதே பெரிய காரியம் பாஸ்டர். நாங்கள் குடும்பமாக சர்ச்சில் வந்து உட்கார்றதே, அதுக்கே நீங்கள் ரொம்ப நன்றியாக இருக்கணும். நாங்கள் எங்கே போய் இன்னொருத்தர் கூப்பிட்டு வர்றது? எங்கள் காரில் இடமும் இல்லை, அதுக்கு நாங்கள் விட்டுட்டு வர முடியாது. என்ன பண்ணுறேன்னு மாதிரி என்னை பாவமாக பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவாராக. உங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த வாஞ்சி இருக்க வேண்டும். நான் ஒருவன் இன்னொருவரை ஆண்டுக்குள் வழி நடத்துவேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, ஒருவரையாவது ஒருவரிடத்திற்குள்ள ஒருத்தரையாவது உம்மிடத்தில் கொண்டு வர எனக்கு கிருபை தருவீராக. அந்திரேயா, பிலிப்பு அந்திரேயாவை கொண்டு வந்தான். அந்திரேயா பேதுருவை கொண்டு வந்தான். எப்படி ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்தனால தான் இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. நீங்கள் யாரை கொண்டு வந்தீர்கள்? இன்றைக்கு அதுதான் கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் மீன் வாசல் இருக்கிறதா? மீன் வாசல் இல்லாவிட்டால் நீங்கள் கட்ட வேண்டும். இன்றைக்கி கூட பாருங்கள், புதுசாக வந்தவங்களை பார்த்தா ஒரு 10 பேர் 15 பேர், இவ்வளோ பேர் இருக்கிற சபைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 100 பேர் புதுசாக வந்தாங்கன்னா ஒரு ஆராதனைக்கு பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்படும். ஒரு முயற்சி எடுக்கக்கூடாதா? ஒரு பிரயாசம் எடுக்கக்கூடாதா? உங்களோட வேலை செய்கிறவங்க அயலகத்தார் ஆண்டவர் சொன்னார், என்னைய மனுஷன் முன்னாடி அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறவன நானும் பரலோகத்தில் என் பிதா முன்னாடி அவர்களை அறிக்கை பண்ண மாட்டேங்கிறார். மனுஷன் முன்னாடி நான் அவரை அறிக்கை பண்ணினார், என் பிதா என்னை அறிக்கை பண்ணுவார். ஆண்டவர் பேதுரு யோவானை கூப்பிட்டார், என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கவளாக மாற்றுவேன் என்று சொன்னார். பக்கத்தில் இருக்க கையை கூட சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் பின்னாடி வாங்க, உங்களை மனிதர்களை பிடிக்கவளாக மாற்றுவார். தானியேல் 12:4 சொல்லுகிறது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் வான மண்டலத்தில் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். உனக்கு ஒரு மகிழ்ச்சியின் கிரீடம் அந்த நாளே கொடுக்கப்படும். அநேகரை வழி நடத்தும் பொழுது தேவன் உனக்கு ஒரு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுப்பார். அவை தானியேல் 12:3 போல நீ ஆகாய மண்டலத்தில் ஒரு சுடராய் நட்சத்திரமாய் பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் வலை கிழிந்து போயிருக்கிறது, வலை பழுதடைந்து இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை லூக்கா 5:4 சொல்லும்போது அவங்க வலை கிழிஞ்சு போயிருந்தது, வலையை கொண்டு போய் அலசிட்டு இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வலை அலசப்பட வேண்டும். அதை சரியாக ஓட்டையெல்லாம் அடைத்து அதை கழுவி எடுத்து அதெல்லாம் தைச்சு வலையை மீண்டும் சரிப்படுத்தி பிறகு ஆழத்தில் போய் போடும் பொழுது தேவன் நமக்கு மீன்களை தருவார். சரி, வேகமாய் செல்லுவோம். 3வது அடுத்த வாசலுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். பழைய வாசல், எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாசல்?
பழைய வாசல். அப்போ எருசலேமில் ஒரு வாசல் இருந்தது, அதுக்கு பேர் பழைய வாசல் பேர் வச்சாங்க. அது பூர்வீகமாக இருந்திருக்கும், ரொம்ப நாள் இருந்திருக்கும். அந்த வாசலை மீண்டும் அவர்கள் எடுத்து கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழைய வாசல் இருக்க வேண்டும். இந்த பழைய வாசல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பழைய வாழ்க்கை அல்ல. எரேமியா 6:16 விதமாய் சொல்லி வாசிங்க. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஓல்ட் இஸ் கோல்டும்பாங்க. என்னங்க, ரொம்ப வயசானா அவங்க தங்க மாதிரி இருக்கிறாங்க, இணை மாதிரி. ஓல்டு அப்படின்னா ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அந்த ட்ரேட்மார்க் கடை பார்த்தீங்கன்னா அது எத்தனை வருஷமாக இருக்குது. நான் 50 வருஷமாக அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறேன், 45 வருஷம் பண்ணுறேன்னா அது ரிலையபிள், நம்பிக்கைக்குரியது, பரிசோதிக்கப்பட்டது. இத்தனை வருஷம் அந்த கடை இருக்குதுன்னா அவன் ஏமாற்ற மாட்டான், நல்ல உறுதியான பொருளை கொடுப்பான்னு அர்த்தம். அதுபோல தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்றைக்கு பல புதிய சபைகள் முளைத்தெழும்புகிறது, பல புதிய நூதன உபதேசங்கள் வருகின்றது, பல புதிய காரியங்கள் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் நியூ ஃபேட்ஸுமாங்க. இந்த புதுசாக வரதெல்லாம் பார்த்து மயங்கி அதுக்கு பின்னாடி ஓடப்படக்கூடாது. ஆதி அப்போஸ்தல உபதேசத்தில், ஆதி சத்தியத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் பூர்வ பாதை. பூர்வ பாதைனா சோதிக்கப்பட்ட, உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட நல்ல பாதை. இன்றைக்கு அநேக புதிய வழிகள் வருகிறது, புதிய பாதைகள் வருகிறது. இன்றைக்கு வருகிற அநேக உபதேசத்தில் வாசலாம் அவசியம் இல்லைப்பா, ஆண்டவன் நல்லவன் ஜெபத்தை கேட்பார். ஆமாம், முட்டி ஜெபம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பைபிளெல்லாம் வாசிக்கணும் அவசியம் இல்லை. நீ நல்லா ஜாலியாக சும்மா விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டு இருந்தாலே போதும். இன்னைக்கு செழிப்பின் உபதேசம். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற, எப்படி இருந்தாலும் ஆசீர்வாதம் வரும். நாங்கள் ஜெபம் பண்ணால் பாக்கெட்டில் பணம் வந்து கொட்டும், நாங்கள் ஜெபம் பண்ணால் உடம்பெல்லாம் தங்கத்தொகை வரும். அப்படின்னா பேங்கே தேவையில்லை, வேலையே செய்ய வேண்டாமே. இவர்கிட்ட டெய்லி போயிட்டா அவர் ஜெபம் பண்ணால் போது பாக்கெட் நிறைய பணம் வந்துடும், நான் வேலைக்கே போகாமல் இருக்கலாமே. ஆண்டவருடைய ஷார்ட்கட்டெல்லாம் செய்யவே மாட்டார், அவருடைய வார்த்தைக்கு மாறா செய்ய மாட்டார். மனுஷன் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதி, ஆக மாற அவர் செய்ய மாட்டார். ஆமாம், இப்படியெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் உபதேசம் பண்ணுறாங்க. உன் கடன் மாறும், கஷ்டம் மாறும், நான் எங்கிட்ட வந்து நான் இப்படி ஆகுங்கிறாங்க. செழிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசம். கிருபையின் உபதேசம்னா நீ ஜாலியாக இருந்துக்கப்பா, என்ன பாவனா செஞ்சுக்கோ, ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவர், உன் பாவங்களை மன்னிக்கிறவர். இதுக்கும் பாருங்கள் சிலர் ஆமேன் போடுறாங்க. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை செய்யக்கூடாது, அது தப்பு. உன்னை இரக்கமாக கிருபையினால மீட்ட ஆண்டவரை காலை எட்டி உதைக்கக்கூடாது. உன்னை விலை கொடுத்து வாங்கினது சிலுவின் இரத்தத்தை நீ மிதிக்கிறது மீண்டும் பாவம் செய்வதற்கு அடையாளம். ஏதோ ஒரு தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார். ஆனால் தொடர்ந்தேச்சியாக விபச்சார பாவத்தில், வேசித்தன பாவத்தில், காம விகாரத்தில், அசுத்தத்தில் வாழ்ந்துட்டு இயேசு சிலுவையில் மரித்தபடினால நான் செய்த பாவங்களை நீ செய்ய போகிற பாவங்களை மன்னிப்பார் என்றால், அதை போல சாத்தானின் உபதேசம் வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு அந்த மாதிரி சர்ச்செல்லாம் நிறையா இருக்குது. நிறையா சர்ச்சில் போனால் ஆட்டம் பாட்டம் டான்ஸு, சினிமா பாட்டை போட்டுட்டு ஆடுறாங்க. ஐயா, என்ன எரிச்சலாக தெரியுமா? இது பேர் தான் ஆரோன் பொன் கன்று குட்டி செய்து அதுக்கு முன்பதாக டான்ஸ் ஆடுறது குப்பா இருக்குது. கொஞ்சம் கூட அவளுக்கு பக்தி இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற தேவன் சத்தியம் உள்ளவர். அவரை உலக பிரகாரமாக அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இச்சைகளை தூண்டக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒருத்தர் உராசிட்டு ஆடுற டான்ஸ் அருவருப்பானது. இதை தேடி இன்னைக்கு அநேகர் போகிறாங்க. இந்த சர்ச்சில் டான்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, எதுக்கியா சர்ச்சுக்கு போகிற?
மியூசிக் பார்க்கறக்கா போகிறேன். நான் ஆலயத்துக்கு வருவதற்கு காரணம் அவருடைய பிரசனத்தை உணர வேண்டும். அவருடைய பிரசனத்தில் நான் ஆவி தொடப்பட வேண்டும். தேவனோடு பேச வேண்டும். நான் ஜாலியாக டான்ஸ் ஆடணும்னா சினிமாவுக்கு போகலாம், சர்ச்சுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு வருவதற்கு காரணம், அப்பா இந்த பரிசுத்த ஆலயத்தில் உம்மை தரிசிக்க விரும்புகிறேன், உம்மை காண விரும்புகிறேன். அதுதான் ஆலயம். ஆகவே தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது, பழைய வாசல், பூர்வீக பாதைகள், அப்போஸ்தலர்கள் நடந்த பாதைகள், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், ஆதி அப்போஸ்தலர் நடந்த வழிகள். ஷார்ட்கட்டில் ஆண்டோட அற்புதத்தை பெற முடியாது. ஏதோ தலை கொடுக்குற தீர்க்கதரிசி சொல்ல எனக்கு அற்புதம் நடக்கும் அல்ல ஆண்டோடைய வார்த்தை. நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, அவனுடைய பாத்திர காத்துரு, உபவாசம் எடு, ஜெபம் பண்ணு, தேவனுடைய பாத்திர அமர்ந்துரு. பூர்வ பாதை அதுதான். பூர்வீக வழிகள் பரிசுத்த வழிகள், பூர்வீக வழிகள் சத்தியத்தின் வழிகள், பூர்வீக வழிகள் வேதத்தை வாசி, அவரை பின்பற்றி அவரை தேடு. பூர்வீக வழிகள் ஆலயத்துக்கு வா, பரிசுத்தமாய் வாழ்ந்துரு. அந்த பூர்வீக வழியில் வந்தால்தான் கர்த்தர் உதவி செய்வார். இந்த காலத்துடைய நவீன கால உபதேசத்துக்கு எச்சரிப்பாயிரு. காதல் பண்ணலாம், சினிமா பார்க்கலாம், பாவம் செய்யலாம், இதெல்லாம் சாத்தான் நரகத்திலிருந்து கொண்டு வந்த உபதேசங்களாக இருக்குது. உடைய வாழ்க்கையில் இந்த ஜெப பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதா? விசுவாச பலிபீடம் உண்டா? டெய்லி வேத வசனத்தை வாசிக்கிறாயா? இந்த அப்போஸ்தல டெடிகேஷன், பிரதிஷ்டை உடைய வாழ்க்கையில் உண்டா? வாழ்க்கை பரிசுத்தமாக காத்துக்கொள்வேன், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வேன், உலகத்தின் பின்னாடி ஓட மாட்டேன், இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே பூர்வீக வழியில் நடக்க, பழைய பாதையில் நடக்க, அந்த பரிசுத்தமான வழியில் நடக்க எனக்கு கிருபை தருவீராக. உலகம், ஆடம்பரம், இச்சை, புதிய வழிகளை நான் போகாதபடி என்னை காத்துக்கொள்வீராக. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், ஆனால் அவைகள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாலாக்கி போடும். ஆகவே தான் குடும்பங்களில் பிரச்சனைகள். அந்த பூர்வீக பரிசுத்த பாதைகளில் நான் நடந்து சென்றால் என் காலடிகளை உறுதிப்படுத்துவார், என் வழிகளை வாய்க்க செய்வார், ஆசீர்வாதமாக இருப்பார். 4வது வாசல் வாசியுங்கள். 4வது வாசல் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோபாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அடுத்த வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். ஒரு ஆமென் சொல்லலாமா? முதலாவது வாசல் என்ன வாசலுங்க? வருவான். 2வது வாசல் என்ன வாசல்? மீன் வாசல். 3வது வாசல் 4வது வாசல் பள்ளத்தாக்கின் வாசல். இந்த பள்ளத்தாக்கின் வாசல் என்பது தாழ்மை குறிக்கக்கூடியதாக இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையான அனுபவங்கள். ஆண்டவராய் இயேசு சொன்னார், நான் மனத்தாழ்மை உள்ளவன், என்னிடத்தில் வந்து அதை கற்றுக்கொள் என்று சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், என் நுகத்தம் மேலே ஏற்றுக்கொண்டு அதே இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 5:6 சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு என்று சொன்னால் தேவன் சில சமயத்தில் நம்மை பள்ளத்தாக்கின் வழியாய் நடத்துவார். பள்ளத்தாக்கு என்று சொன்னால் சில பரீட்சைகள், சில குறைவுகள், சில வேதனைகள். அங்கே வேதத்தில் பல பள்ளத்தாக்கு சொல்லப்படுகிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்பட, அழுகின் பள்ளத்தாக்கு ஒருவர் நடந்து நீரூற்றாக்கி கொண்டார்கள். அப்போ ஆண்டவன் நம்மை நடத்துகிற விதம் சில சமயத்தில் அவன் நமக்கு ஜெபத்தை கேட்காது போல இருக்கலாம், நம்முடைய கஷ்டத்தில் உதவி செய்யாத போல இருக்கலாம், நம்ம சில பள்ளங்கள் வழியாய் நடத்தலாம். அந்த பரீட்சைகள் அனுபவங்களை தரும்போது நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவத்தை மேம்படுத்துகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான். நீங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு உங்களை நல்லா கேட்கறதெல்லாம் கொடுத்து உங்களை கெட்டு போக செய்வது முக்கியமல்ல. அவருடைய பிரதான நோக்கம்
உங்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும். அந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக நம்ம இந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடத்துகிறார். மரண பள்ளத்தாக்குனா என்னுடைய சுயம் சாகிறது, என்னுடைய பழைய மனுஷன் மரிக்கிறான். இப்பொழுது அந்த மரண பள்ளத்தாக்கில் நம்பிக்கையில்லாத சூழ்நிலை நடக்கும் பொழுது நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறேன். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் எனக்கு தேவை, என்னாடி இதை கடக்க முடியல, எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நான் அவரோடு நெருங்கி வருகிறேன். அவருடைய சாயலாய் மாறுகிறேன், அவரை போல மாறுகிறேன். எனக்குள்ள விசுவாசம் பிறக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய சட்டைகள் வளர ஆரம்பிக்கிறது. அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். சில சமயத்தில் வியாதியாகிய பள்ளத்தாக்கு, அழுகியாகிய பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கு, சோதனையின் பள்ளத்தாக்கு, பலவிதமான பிரச்சனையின் பள்ளத்தாக்கு, ஆண்டனை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லத்தக்க பள்ளத்தாக்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். தாவீது அவன் ராஜாவாக இருக்க முன்னாடி வாக்குத்தத்தம் கொடுத்த, ஆனால் எத்தனை பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து சென்றான். ஆகவே தான் அந்த சங்கீதத்தெல்லாம் எழுதுகிறான். தாவீது சிக்லாகில் இருந்த பொழுது மிகவும் மனங்கசந்து அழுகிறான். எல்லாரும் கைவிட்டான், கூட இருந்தவங்களே கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில சிக்லாக் என்கிற பள்ளத்தாக்கில் அவன் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தாவீது 7 பள்ளத்தாக்கில் கோலியாத்தோடு யுத்தம் செய்தான். பல பள்ளத்தாக்கள் வழியாய் தாவீது கடந்து வந்தான். அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்காய் வைத்திருக்கிற இந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற சில பள்ளத்தாக்கள் வழியாய் தேவன் நம்மை அனுமதிக்கிறார். பள்ளத்தாக்கின் வழியாய் வரும் பொழுது சோர்ந்து போகாதே, கலங்கி போகாதே. சொல்ல எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக செய்கிறார். நான் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து வந்தாலும் அவர் கரம் என்னோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு பள்ளத்தாக்க கடந்தீங்கன்னா அதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேடான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், ஒரு மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்றைக்கும் பள்ளத்தாக்கிலே விட்டுவிட மாட்டார். அந்த பள்ளத்தாக்கு உங்களுக்கு பராக்காவாய் மாற்றுவார், நீரூற்றாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு அந்த பள்ளத்தாக்கிலே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வார். முதலாவது ஆட்டு வாசல், 2வது மீன் வாசல், 3வது, 4வது, 5வது குப்பை மேட்டு வாசல். என்ன வாசலுங்க? 14ஆம் வசனத்தை வாசிங்க. குப்பை மேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்தில் பிரபு. அடுத்தது குப்பை மேட்டு வாசல். ஸோ அந்த டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க. குப்பை மேட்டு வாசல் என்ன பாஸ்டர், இப்படியும் ஒரு வாசல் இருக்குதா? என்ன வாசலுங்க? குப்பைக்கு ஒரு வாசலா? ஆமாம், குப்பை மேட்டு வாசல் தான் முக்கியமான வாசல். ஏனென்றால் இந்த எருசலேமில் இருந்த இந்த வாசல், 5ஆம் வாசல் வழியாக தான் எருசலேமில் இருக்கிற எல்லா குப்பையும் சேர்த்து வெளியில் கொண்டு போய் அந்த இன்னோம் என்கிற பள்ளத்தாக்கில் அதை கொண்டு போய் கொட்டினாங்க. ஒருத்தர் சொன்னார், என் வீடு ஒரே நாத்தம் அடிக்குதுன்னார். வீட்டில் இருக்க நாத்தத்தை போக்குறதுக்காக எல்லா வாசனை திரவத்தெல்லாம் கொண்டு வந்து அடித்தாங்க. ஆனாலும் அந்த நாத்தம் போகவே இல்லை. ஏண்டா இவ்வளோ நாத்தம் பார்த்தா வீட்டுக்குள்ளே நிறைய குப்பை சேர்த்து வச்சுருந்தாங்க. எலி இருந்துச்சு, எல்லாம் செத்த எலிகள் எல்லாம். அதெல்லாம் அப்புறப்படுத்தாதனால தான் அந்த வீட்டில் எத்தனை பர்ஃப்யூம் அடித்தாலும் குப்பை போகவே, அந்த நாத்தம் போகவே இல்லை. பக்கத்தில் பார்த்து உங்கள் வாழ்க்கை வாசனை வீசுதா, அல்லது எல்லாம் ஊர்பட்ட குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? நம்ம கிறிஸ்துவ எப்படி தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷ கடைசியில் சுத்திகரிப்பு கூட்டம் வைப்பாங்க. என்ன கூட்டம்? இப்போ 3 நாள் உபவாசம் எடுத்து இந்த வருஷம் முழுவதும் செஞ்ச பாவத்தை அன்னைக்கு கொண்டு போய் இறக்கி துவைச்சி அப்புறம் புது ஆளாக 1ஆம் தேதி வருவாங்க. அப்புறம் மறுபடியும் 1ஆம் தேதியே குப்பை சேர ஆரம்பிக்கும். 365 நாள் குப்பையை வருஷ கடைசியில் கொண்டு போய் கொட்டுவாங்க. பக்கத்தில் பசங்க அன்னன்ன குப்பையை அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணுங்க. ஏமா குப்பையை சேர்த்து வைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் குப்பைகள் சேர்க்கக்கூடாது. குப்பை என்பது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பாவங்கள், குறைவுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், தவறான காரியங்கள். ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணுங்க ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உன் வீட்டை டெய்லி சுத்தம் பண்ணுவது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த பேதுரு ஆண்டவர் சொன்னார், டேய் பேதுரு காலை கழுவணுண்டானார். அவன் சொன்ன, ஆண்டவரே நீ காலை கழுவுறதுக்கு நான் பார்த்து நல்ல என்னை தொடாதீங்க அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், உன் காலை கழுவலைன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லைன்னாரு. உடனே பேதுரு சொன்னார், காலல்ல முழு உடம்பையே குளிச்சு விட்டுருங்க ஆண்டவரேனார். அதை சொன்னார், உனக்கு முழு உடம்பு தேவையில்லடா, குளிச்சு உனக்கு பாதத்தை சுத்தம் பண்ணால் போதுண்டானார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நான் ஒரு தடவை இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டா அது எனக்கு போதுமானது. ஆனால் அனுதினமும் சுத்திகரிப்பு எனக்கு தேவை, அனுதினமும் பரிசுத்தப்படுத்த தேவை. நான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பலிபீடத்தில் சென்று என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்னை கழுவிருளும் ஐயா, வெளியேறப்பட்ட ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். என் வாழ்க்கையில் உனக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருக்குன்னா அதை எனக்கு உணர்த்தி காமியும். டெய்லி கிளென்சிங், தினந்தோறும் நம்மை சுத்தப்படுத்தல், தினந்தோறும் பலிபீடத்தில் வைப்பதில் அவசியமாக இருக்குது. ஆகவே நான் இன்னைக்கு சுத்தமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம், எனக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்கிறது. நீண்ட நாளாக பாவத்தை நீ அறிக்கை பண்ணாமல் மூட்டை கட்டி வைத்திருந்தேன்னா உன் வீடு குப்பையாக இருக்கிறது, நாற்றம் எடுத்து கிடக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் நடுவில் உலாவுகிறார். ஆகவே நீ பரிசுத்தமாயிரு, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் நடுவிலே கிரியை செய்கிறபடினாலே உங்கள் எல்லாம் 2 Corinthians 7:1 சொல்லுகிற மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்து பூரணப்படுத்த கடவும். எனக்குள்ள அந்த ஒரு பூரணம் தேவை. அந்த எவ்விதமாக எருசலேமின் குப்பைகளை வெளியே சுமந்து கொண்டு போய் கொட்டுவதற்காகவே ஒரு வாசலை வைத்திருந்தார்களோ அதுபோல் என்னுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். யோபு என்ன பண்ணான்? டெய்லி ஒரு பலிபீட கட்ட. இன்றைக்கு என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ, இன்றைக்கு ஏதாவது தவறான காரியத்தை நடத்தியிருப்பார்களோ, ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டான். நம்முடைய வாழ்வில் அன்றாட பலிபீடம் தேவை, குடும்ப பலிபீடம் தேவை. ஒரு குடும்பத்தில் தகப்பன் தாய் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவேன். ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிங்க, எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க, விரும்பாத காரியம் தான் மன்னிங்க. டெய்லி செக் பண்ணிப்பார். இன்னைக்கு நான் இதுலையாவது ஆண்டை துக்கப்படுத்தினேன்னா 139 சங்கீதம் கடைசி 2 வசனங்களுக்கு பிடித்தமான வசனங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார் ஆண்டவரே. எதுலையாவது நான் துக்கப்படுத்தினா சிந்தனை அறிந்து கொள்ளும், நீ நித்திய வழியில நடத்தும் கேட்கறான். அவை நான் அந்த நித்திய வழியில நடக்க இந்த குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்கள் நிருபம் 3:4 சொல்லும்போது, எனக்கு லாபமாய்ந்தவைகளை நான் நஷ்டமாக எண்ணினேன். மாம்சத்தில் நம்பிக்கை வேண்டுமானால் நம்பிக்கை வச்சிருக்கலாம், அதையெல்லாம் குப்பையாக தூசியாக உதறி தள்ளிவிட்டேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினேன். இயேசுவை விட என் வாழ்வில் பெரியது எதுவுமே இல்லை. இயேசுவோடு அதை கம்பேர் பண்ணும்போது எல்லாம் குப்பை, நஷ்டம், தேவையற்றது. அவைகளை ஒதுக்கி இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? 6வது ஒரு வாசலுக்கு நாம் கடந்து வருவோம். 3:15 வாசிங்க. ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும். ஊருணி வாசல், 6வது வாசல் என்ன வாசலுங்க? ஊருணி வாசல். ஊருணி என்று சொன்னால் ஊற்றுகள் பெருக்கெடுத்து வருகிற வாசல், ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வருகிற வாசல். அந்த ஊருணி வாசலை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு நாம் சொல்லுகிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் குப்பைகளை அப்புறப்படுத்திய பிறகு கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு நிமிடம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க.
ஒவ்வொரு நாளும் இந்த நிறைவு உங்களுக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆவியான பார்த்து கேட்க வேண்டும். வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா? பிசினஸ் கட்டப்பட வேண்டுமா? குடும்பம் கட்டப்பட வேண்டுமா? எல்லா தீமைக்கும் தேவனுடைய விலைக்கு காக்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் கையை உயர்த்தி, ஆவியானவரே அந்த ஊருணி வாசலை திறக்கிற வாசலை உங்கள் தலையில உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயரங்கள். மகிமையின் ராஜா அவர் பிரவேசிப்பார். அந்த மகிமையின் ராஜா இயேசு பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அந்த ஊருணி வாசலை தேவனுக்கு திறந்து கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான் மேல இறங்கி வந்து ஞானத்தின் ஆவினால நிரப்புவா, விவேகத்தினால நிரப்புவா, சக்சஸ் உனக்கு தருவா, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஊருணி வாசல் அடைபட்டு இருக்கிறதா? அதனாலதான் நிறைய ஆசீர்வாதம் இல்லை. என் சுய பலம், என் சுய ஞானம், என் சுய திறமை, ஆண்டோடைய உதவி எனக்கு தேவையில்லை, அவர்கிட்ட கேட்கறது இல்லைன்னா அந்த வாசல் அடைபட்டு இருக்கிறது. 46வது சங்கீதம் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசமான பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. அதிகாலையில் நான் உம்மை தேடுவாண்டவரே, அந்த நதி எனக்கு தாங்க, அந்த நதி என் வாழ்விலே பாய்ந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியான ஒரு நதி, அது தேவன் நதி, அது ஜீவன் நதி, அது அபிஷேகத்தின் நதி, அது ஆசீர்வாதத்தின் நதி. அந்த ஊருணி வாசல் உனக்கு திறக்கப்பட்டால் பல ஊற்றுகள் திறக்கப்படும். ஈசாக்குக்கு அநேக துறவுகளை தந்தவர் உடைய வாழ்க்கையில புதிய துறவுகளை திறந்து தருவார். உடைய வாழ்வில் துறவுகள் பெருக்கெடுத்து ஓடும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஊருணி வாசல் அடைபட்டு இருந்தா இன்னைக்கு கேள், ஆண்டவரே உடைய ஆலயத்தில் உள்ள பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்த்தெழுவீராக, ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால என்னை திருப்தியாக்குவீராக. ஏமான், அந்த இடத்துல தான் தோட்டம் உண்டு, அந்த இடத்துல தான் குளம் உண்டு. ஆவியானவன் வாழ்வில் அசைவாடினால் வாழ்வில் அநேக ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் சொன்னால் பண்டிகையின் கடைசி நாள் ஒரு தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். விசுவாசியுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு செல்லும். ஹல்லேலூயா. நெஞ்சு மேலே கையை வச்சிருங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்விலிருந்து ஊற்றுகள் புறப்படுவதாக, ஜீவத்தினுள்ள நதிகள் புறப்படுவதாக. வாழ்க்கை கட்டப்பட, குடும்பம் கட்டப்பட, ஆசீர்வதிக்கப்பட இந்த வாசல் தேவை. ஆவியானவரோடு தொடர்பு இருக்கிறதா? ஆவியானோடு பேசுகிறாயா? ஆவியானோட வாழ்வின் பார்ட்னரா இருக்கிறாரா? ஆவியானவரை நடத்துகிறாரா? ஆவியானவருடைய வாழ்வில் இருந்தா உன் குடும்பத்தை எப்படி கட்டுதுன்னு சொல்லி கொடுப்பார், உன் பிள்ளைகளை எப்படி நடத்துன்னு சொல்லி கொடுப்பார், வாழ்க்கையில பிசினஸ் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பார். இந்த ஊருணி வாசல் உனக்கு மிக முக்கியமான ஒரு வாசல். உன்னோட வாழ்க்கையில எல்லாம் கட்டப்பட அந்த வாசல் உனக்கு தேவை. 7வது வாசல் நேரம் ஆகிறது, வேகமாய் சொல்லுவோம். 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரோ இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். 7ஆம் வாசல் தண்ணீர் வாசல். என்ன வாசலுங்க? ஆமா, இந்த இடத்துல தான் தண்ணி வந்துச்சு. அதாவது எசேக்கியாவின் காலத்துல எருசலேம்ல ஆறு கிடையாது, எருசலேம்ல நதி கிடையாது, எருசலேம்ல தண்ணிக்கு சோர்ஸ் கிடையாது. அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு, கீழே போய் அங்கிருந்து அந்த கிபியோன் என்கிறதான ஊற்றுகளை அங்கிருந்து தண்ணீரை பைப்பு போட்டு எருசலேமுக்கு கொண்டு வந்தார். வாய்க்கால் வெட்டி தண்ணி கொண்டு வந்தார். எருசலேமுக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், தாவீதினுடைய சிட்டி ஆஃப் டேவிட்ல எசேக்கியா டனலும்பாங்க. அந்த எசேக்கியா டனல் ரொம்ப நீளமாக போகும், உள்ளக்குள்ள பூமிக்கடியில். நானும் பாஸ்டமா அதில் போயிருக்கிறோம். முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி வரும். இந்த முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி வந்து இந்த தண்ணியில் ரொம்ப தூரம் அங்கே எருசலேம்லேருந்து நடந்து போனீங்கன்னா நேரம் ஆட்டு வாசலுக்கு வெளியே கொண்டு போய் விடும். அந்த கீகோன் ஸ்ப்ரிங்ஸும்பாங்க. அந்த ஊற்றிலிருந்து எசேக்கியா தண்ணீரை இந்த எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அவர் தண்ணீர் கொண்டு வந்த இடம்தான் தண்ணீர் வாசல் என்று பெயர் பெற்றது. இந்த தண்ணீர் வாசல் எதற்கு அடையாளம்னா வேத வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் வாசல் இருக்கிறதா? எபேசியர் 5:26 சொல்லும் பொழுது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் என்று ஆண்டவர் சொன்னார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த தண்ணீர், வசனமாகிய தண்ணீர் நமக்கு தேவை. தினந்தோறும் இந்த தண்ணீரை குடிக்க வேண்டும், தினந்தோறும் இந்த தண்ணீரை பருக வேண்டும், தினந்தோறும் இந்த தண்ணீர் மேலே தாகமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்கள் பேரில் தாகமாக இருக்கிறேன், உங்கள் வசனத்து மேலே தாகமாக இருக்கிறேன், இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாரும், இந்த ஜீவ தண்ணீர் நான் பருக விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க நீ சுத்தமாவாய். ஒரு வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. அந்த வசனத்தின் வாசல் வாழ்வு இருக்க வேண்டும். நல்ல வசனத்தை படிச்சின்னா ஆண்டு அந்த வசனத்தை உனக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தில் உனக்கு உன்னோடு பேசுவார், நீ என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும் சொல்லி. அவன் இந்த வசனத்தின் வாசல் உனக்கு மிக தேவை. அதுக்கு பேர் தான் தண்ணீரின் வாசல். இந்த தண்ணீர், ஜீவ தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். 8வது ஒரு வாசலை பார்க்கணும். 28ஆம் வசனத்தை வாசிங்க. குதிரை வாசல். 8வது வாசலுக்கு பேர் என்ன வாசலுங்க? குதிரை வாசல். பக்கத்தில் வாசல் குதிரை வாசல் இருக்குதாங்க வாழ்க்கையில். அது என்ன வாசல்? குதிரை வாசல். ஆமாம், எங்கள் வீட்டில் குதிரையே இல்லை, அப்புறம் இதுக்கு வாசல். ஆமாம், நீ தான் ஒரு குதிரை. ஆமாம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால். குதிரை வாசல் என்பது அங்கே நிறைய குதிரை, எருசலேமில் குதிரை வைக்கக்கூடிய இடங்கள். இந்த குதிரை எதற்கு கிடையாதுன்னா ஆவிக்குரிய யுத்தத்துக்கு கிடையாது. நம்முடைய வாழ்வு அனுதினமும் ஆவிக்குரிய யுத்தம். சாத்தான் யுத்தம் பண்ண ரெடியாக இருக்கிறான். ஆனால் ஒரு விசுவாசி, தேவ பிள்ளை இந்த குதிரையை போல யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிசாசினுடைய வாழ்வில் எனக்கு எதிராக போரிட்டு வரும் பொழுது, எனக்கு எதிராக சத்துருடைய சோதனைகள் சூழ்ச்சிகள் வரும் பொழுது, சத்துருடைய தந்திரங்களை ஜெயிக்கத்தக்கதாக நான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையில் யுத்த ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம், போர் ஆயுதங்களை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம். அதிகாலையில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சாத்தானோட யுத்தம் பண்ணுவது? உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய பிஸ்னஸ்க்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உன் ஹெல்த்துக்கு விரோதமா, உன்னுடைய வாழ்வுக்கு விரோதமா சாத்தான் தினந்தோறும் யுத்தங்களை தொடுக்கிறான். நீ அந்த சாத்தானை ஜெயிக்க உன் வாழ்க்கையில் குதிரை வாசல் இல்லைன்னா நீ தோற்று போன ஒரு விசுவாசியா இருப்பாய் என்றால் பவுல் சொல்லுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டால்தான் சாத்தானுடைய யுத்தம் பண்ண முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சாத்தானுக்கு ஒரு மிக முக்கியமான வேலை விசுவாசிகளை தாக்குவது, விசுவாசத்துக்கு எதிராக பிரச்சனை கொண்டு வருவது, உனக்கு ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துவது, உனக்கு சிக்னஸை கொண்டு வருவது, உன் ஜாபில் பிரச்சனை கொண்டு வருவது, உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டத்தை நஷ்டத்தை கொண்டு வருவது. அப்படின்னா அந்த பொல்லாத பிசாசை நீ ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்ன? சாத்தானை மேற்கொள்வது எப்படி? இயேசுவின் இரத்தத்துக்குள் மறைந்திருப்பது எப்படி? நம்முடைய போர் ஆயுதங்கள் என்ன? எப்படி சாத்தானை மேற்கொள்ள முடியும்? அப்படி அதெல்லாம் கற்றுக்கொண்டால்தான் உடைய வாழ்க்கையில் இந்த அடைக்க வேண்டிய சாத்தானை வாசல் அடைத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்து ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரே, என் வாழ்வில் குதிரை வாசல் உண்டாயிருப்பதாக. சாத்தானை மேற்கொள்வதற்கான அதிகாரம், வல்லமை, கிருபை எனக்கு தருவீராக. எத்தனை வாசல் பார்த்துட்டோங்க? 8 வாசல். என்னென்ன வாசல் பார்த்தோம்? ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பை மேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல். ரொம்ப கெட்டிக்காரனா சொல்லிட்டீங்களே. குதிரை வாசல் 8 வாசல் சொல்லிட்டீங்க. எல்லாம் மனப்பாடமாக வச்சிருக்கீங்களா? இன்னும் 2 வாசல் வேகமா முடிச்சிருவோம். 29ஆம் வசனம் வாசித்தருங்க. அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன். கிழக்கு வாசல். ஒரு ஆமென் சொல்லலாமா? பாஸ்டர், இது வரைக்கும் நெகேமியா 3 அதிகாரம் படிச்சிருக்கிறேன். இத்தனை வாசல் இருக்குதுன்னே எனக்கு தெரியல. நெகேமியா 3 வந்தால் பேராக வருதுன்னு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் இத்தனை வாசல் இருக்குதுன்னு தெரியுது. உங்கள் வாழ்க்கையில் இந்த வாசல் எல்லாம் தேவை. இந்த வாசல் உங்கள் வாழ்வில் இருந்தால் ஆஸ்வதிக்கப்படும். கிழக்கு வாசல். எருசலேமுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த எருசலேமில் கட்டப்பட்டிருக்க முதல்ல எல்லா கேட்டும் திறந்துருக்கும், எல்லா வாசலும் திறந்துருக்கும். ஒரு வாசல் மட்டும் சாத்தியம் இருக்கும். அதற்கு பெயர் கோல்டன் கேட். என்ன கேட்டுங்க? தங்கமயமான வாசல். அந்த வாசல் கிழக்கில் இருக்கும். அந்த வாசல் இதுவரைக்கும் திறக்கப்படவே இல்லை. அப்புறம் எதுக்கு பாஸ்டர் அந்த வாசல்?
அந்த வாசல் எப்போ திறக்கப்படும்னா நம்முடைய மேசியாவாகிய இயேசு வரும் பொழுது அந்த கிழக்கு வாசல் வழியாக தான் எருசலேமுக்குள் பிரவேசிப்பார். அதுதான் தீர்க்க தரிசனம். அதனாடி நம்முடைய ராஜாதி ராஜா மேசியாவாகிய இயேசு அவர் எல்லா வாசல் வழியாக வரமாட்டார், கிழக்கு வாசல் வழியாக தான் வருவார். எசேக்கியேல் அப்படி குறித்து சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த கிழக்கு வாசல் அவர் வருவதற்காக இன்னும் காத்திருக்கிறது. இந்த வாசல் பூட்டப்பட்டது எதை காண்பிக்குதுன்னு சொன்னால் இன்னும் மேசியா வரவில்லை. ஆகவே தான் அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறதான யுத்தங்கள், ஈரான் அமெரிக்கா யுத்தம் 3வது உலக மகா யுத்தமாக மாறுமான்னு தெரியாது. இன்னும் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. கேஸ் விலை ஏறுகிறது, பெட்ரோல் தட்டுப்பாடு வருகிறது. நிறையா பேர் எலக்ட்ரிக்கல் கார் வாங்குறீங்க, நீங்களும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குகிறாங்க. கேஸ் இல்லைன்னா சமைக்கிறதுக்கு வழி இல்லையேன்னு விறகு அடுப்பு வைக்கிறதா, இண்டக்ஷன் அடுப்பு வைக்கிறதான்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. திடீர்னு நடந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. யுத்தம் எவ்வளோ நாள் போகும், என்ன ஆகும், உலகமே பரபரப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. யுத்தம் முடியுமா, முடியும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் ஈரானும் விட்டு கொடுக்கறதில்ல. அவங்ககிட்ட ஏராளமான போர்வைகள் ரெடியாக இருக்கிறாங்க. அவனும் இன்னும் ஏராளமான போர் ஆயுதங்களை வச்சுருக்கிறான். இவ்வளோ தூரம் சண்டை போடுவான்னு தெரியல. ஆனால் ஈரான் தான் 3வது உலக மகா யுத்தத்தை ரஷ்யாவோட செய்வான். ஆண்டு எசேக்கியேல் 36, 37, 38, 39 எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஈரான் கடைசி யுத்தம் எப்படி நடக்கும் என்னவெல்லாம் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த யுத்தமா அல்லது இன்னொரு யுத்தம் வருமானு தெரியாது. ஆனால் நம்ம கடைசி நாட்டில் இருக்கிறோம். நம்முடைய மேசியா இயேசு வரப்போகிறார். வரும் பொழுது அந்த கிழக்கு வாசல் திறக்கப்படும். இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். கேட்கலாம், அப்படின்னா அந்த வாசலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் பாஸ்டர்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? வலது கை வச்சு ஆண்டவரை என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டோட வருகையில் நான் கைவிடப்பட்டு போன கூட்டத்தில் காணப்படக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கட்டும். நீதி செய்யணும், நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குள்ள கிரியைகளுக்கு பலன் அளிக்கும்படி நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் வருகை திருடனை போல இருக்கும். நினையாத நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் வருவார். நான் அந்த கிழக்கு வாசலோட வருகைக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். இயேசுவே வாரும், என்னை ஆயத்தப்படுத்தும். கடைசி வாசலை வாசிக்க முடியுங்க. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே. மிப்காத் என்னும் வாசல் ஆங்கில வேதாமத்தில் இன்ஸ்பெக்ஷன் கேட் என்று சொல்லப்படுகிறது. இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பின் வாசல் என்று சொல்லப்படுகிறது. மிப்காத் வாசல். மிப்காத் என்று சொன்னால் நியாய தீர்ப்பின் அர்த்தம். அல்லாவிட்டால் நம்மை பரிசோதித்து பார்த்த தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்னிடத்தில் குற்றம் ஏதாவது இருக்கிறதா? அவருடைய வருகையில் நான் நியாயம் தீர்க்கப்படுவேனா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் முன்பதாக நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அது காரியம் சொல்லப்படுகிறது. நம்ம கட்டின வீடு நிலைத்திருக்காதா? அந்த நாள் அதை பரிசோதித்து பார்க்கும். அந்த நாளிலே நான் செய்த ஊழியங்கள், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு முன்பதாக பரிசோதிக்கப்பட்டு தேவன் எனக்கு பிரதிபலனை தருவார். மிப்காத் என்றால் அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது என்னுடைய கிரிகளுக்கேற்ற பலனை தருவார். இயேசு வருவார். வந்த பிறகு அவருடைய பிரசன்னத்தில் நான் நிற்பேன். நிற்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்னுடைய கிரிகளை எல்லாம் டெஸ்ட் பண்ணி என்னை பரிசோதித்து பார்த்து எனக்கேற்ற பலனை தருவார். நான் கற்றினது நிலைத்திருந்தால் என்னுடைய அதுக்குள்ள பலன் கிடைக்கும். இல்லை அழிஞ்சு போச்சுன்னா பலன் கிடைக்காது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையை அவர் என்னை சோதித்து பார்த்து எனக்கு நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழினே என்று சொல்லி என்னை பாராட்டி பரிசு கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தமாய் வாழ்.